கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனம் நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் எதை கேட்க வேண்டும், எதை தேட வேண்டும், எதை தட்ட வேண்டும் என்பதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை உண்டு. நாம் வேதத்தை ஆழமாக வாசித்து தியானிக்கும்போது எதை கேட்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக ஆவியானவர் உணர்த்துகிறார். முதலாவது நாம் கேட்க வேண்டியது ஞானமுள்ள இருதயம். சாலமோன் ராஜா அவர் கர்த்தர்கிட்ட, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அதனால் ஆண்டவர் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல், நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை கேட்டதால் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்று சொல்கிறத நம்ம 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாலமோனைப் போல நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் நீதி நியாயத்தை சரியானபடி கடைப்பிடிக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதை நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று சங்கீதம் 107:43 வாசிக்கிறோம். சரி, இரண்டாவது, எதை தேட வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆமோசும் சொல்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்றும் ஆண்டவர் சொல்வதை நாம் நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறோம். சரி, மூன்றாவதாக எதை தட்ட வேண்டும்? இதை குறித்து எனக்கு தியானிக்கும்போது ஒரே குழப்பம். என்ன, எதை தட்டுறது, ஒன்றும் புரியல எனக்கு நிஜமாவே. ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு எதெல்லாம் திறக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் தட்டு அப்படின்னாரு. ஒன்றுமே நிஜமாக புரியல. திரும்பவும் தியானத்தில் உட்காரும்போது ஆண்டவர் சங்கீதம் 119:18 எனக்கு காட்டுறார். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது நம்ம எதையெல்லாம் தட்ட வேண்டும் என்று. மூடிக்கொண்டிருக்கிற அறிவு கண்ணை தட்டி திறக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் அடைத்திருக்கிற செவியை தட்டி திறக்க வைக்கணும்.
கசப்பு, வெறுப்பு, கோபம் என்று தேவையில்லாத உணர்வுகளை இருதயத்தில் பூட்டி வச்சிருக்கிறோமே, அந்த கதவை தட்டி திறந்து அவற்றை வெளியேற்ற வேண்டும். கர்த்தாவே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல நாமும் ஆண்டவரிடம் சொல்வோமா? இது நாள் வரையில் எதையோ கேட்டு தேடி தட்டி அழுத்து போயிருப்போம். இனியாவது கர்த்தாவே, ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்போம். கர்த்தரையும் அவர் சமூகத்தையும் நித்தம் தேடுவோம். இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கண், செவி, இருதயத்தை தட்டுவோம். ஏனெனில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று நம் ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன, அப்படியே செய்வோமா? ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, நீரெந்தன் தந்தை, இயேசுவே நீரெந்தன் இரட்சகர், ஆவியே தேற்றரவாளனே, அறிவீர் என் ஆத்துமாவை. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் இந்த வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, அதற்காய் கொடான கொடி நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.